ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைமாக இந்த செட்டிநாடு ஸ்வீட் ட்ரை பண்ணுறேன். இந்த இன்க்ரீடியன்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஸ்வீட்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேரேஜுக்கு பார்த்துருக்க செட்டிநாடு கேட்டரர் சொன்னார், இந்த ஸ்வீட் ஆஹா ஓஹோ அப்படி இருக்கும், கண்டிப்பாக கல்யாணம் பந்தியில் இது வைக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, அது எப்படி தான் இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு ஒரு கப் பாசிப்பருப்பு நல்லா நெய்யில் வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு. இன்னொரு கடாயில் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு சுடுதண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைய வச்சுக்கிறோம். அந்த ரவை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு அது கூடவே முந்திரி பருப்பையும் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் அதே பேன்லேயே போட்டு வறுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா பாசி பருப்பு நல்லா ஃபுல்லாக குழஞ்சி வெந்துருச்சு. அதே இது கூட சேர்த்துட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். கூடவே ஸ்மெல்லுக்காக ஏலஞ்சோக்க பவுடர் போட்டு இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தோன்னா சூப்பரான உட்காரை ரெடி. இந்த டேஸ்ட்டு ஓகேஷாக தான் பிடிச்சிருந்துச்சு. ரவை கேசரியும் பொங்கலையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.